இயேசு இந்த பூமியில உருவாக்குறது எல்லாத்தையும் நான் அழிப்பேன். இவனா? லூசிபர் ஏன் விழுந்தான் தெரியுமா? அவனுக்குள்ள ஒரு கர்வம். என்ன போல அழகு யாரும் கிடையாது, என்ன போல ஆராதிக்க முடியாது, என்ன போல இசை மீட்ட முடியாது. அதுனோ அவரே நோ ரெடியான மாதிரி அவன் அப்படி உருவாக்கினார் ஆண்டவர். அவனை அழகாக, அவனுடைய குரல் வளத்தை அழகாக, அவன் இசை வாசிப்பதில் தேர்ந்து தெரிந்தவனாக அவனை உருவாக்குறார் ஆண்டவர். ஆனா அவர் மைண்ட்ல என்ன நினைப்புனா, யார் தெரியுமா, என் அழகு என்ன தெரியுமா? தலைவன் தோகுறானா? ஏ லூசிபர், எவன்டா அவன் என் பேரை சொல்லி கூப்பிடுறான்? நான் உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு என்ன நன்றி சொல்ற? உன்னாலதான் எங்க மனித இனமே உருவாயிடுச்சு. என்னது என்னாலதான் மனித இனம் உருவாச்சா? எப்படி சொல்ற? எப்படி சொல்றேன்னா, நீ பரலோகத்துல இருக்கும்போது உன் வேலை என்னது? என்னது என்னோட வேலையா? எல்லா தேவதூர்களை விடவும் ஏசப்பாவை சூப்பரா குதிச்சு ஆராதிப்பேன். என்ன போல பரலோகத்துல யாருமே இல்ல. நீ வரும் ஆணவத்தினால பூமியில வீண்டியா, உடை இப்ப அங்க காலியா இருக்கு. அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு ஆண்டவர் எங்களை உருவாக்கிறாரு. ஆனா உன்ன மாதிரி இல்ல, உன்னை விட 1000 மடங்கு விசேஷமா ஆண்டவரை துதிச்சு ஆராதிக்க எங்களை உருவாக்கிறாரு. அட பாத்தீங்களா, என் இடத்த நீங்க ஆட்டிய போட்டீங்களா? உன் இடத்த மட்டும் நான் ஆட்டிய போடல, ஏசப்பாவோட இடத்துக்கு நீ ஆசைப்பட்ட பத்தியா? ஏசப்பா அவரோட இடத்தை எங்களுக்கு ஃப்ரீயாவே குடுத்துட்டாரு. என்னது? ஏசப்பாவோட இடத்துக்கு நான் ஆசைப்பட்ட அந்த இடத்துக்கு நீங்க போயிட்டீங்களா? எப்படி? எப்படியா? நீ ஏசப்பாக்கு வேலைக்காரனா இருந்த, ஆனா ஏசப்பா எங்களை அவருடைய பிள்ளைகள்னு சொல்றாரு. சிங்கத்தோட குட்டி சிங்கக்குட்டி, புலியோட குட்டி புலிக்குட்டி, பூனையோட குட்டி பூனைக்குட்டி, நாயோட குட்டி நாய்க்குட்டி. அப்பனா ஏசப்பாவோட பிள்ளைங்க நாங்க யாரு? ஏசு குட்டி தானே. நான் தான் ஏசப்பா. நான் சின்ன ஏசப்பா, அவரு பெரிய ஏசப்பா. நான் அவருக்குள்ள இருக்கிறேன், அவரு எனக்குள்ள இருக்கிறாரு. நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறோம். அட பாத்தீங்களா, அந்த இடத்துல நான் உட்காரலான்னு பார்த்தா அந்த இடத்த நீங்க புடிச்சுக்கிட்டீங்களா? வம்சம் நாங்க புச்சிக்கல, ஏசப்பாவே எங்களுக்கு இலவசமா குத்துட்டாரு. என்னது? ஏ லூசிபர், உன் பெருமை புத்தியால பூமியில வீண்ட ஒரு மன்னிப்பு கேட்டு பொழிச்சிக்க வேண்டியதானே? அவருன்னா மன்னிக்காத தெய்வமா? அவரு இரக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர், மன்னிக்கிற தெய்வம் அவரு. அதை விட்டுட்டு ஏசப்பா உருவாக்குறது எல்லாத்தையும் அழிப்பன்னு சொல்லிட்டு எங்களை பாவத்தை உள்ள வச்சுட்டு ஒன்னு புரிஞ்சுக்கோ, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீ சொன்னா கேட்க மாட்ட. உனக்கு இருக்கிற முடிவை யாராலையும் மாத்த முடியாது. உனக்கு நரகம் தான். ஜாலியா அந்த அக்னி கடல்ல நீச்சல் அடிச்சிட்டு பாய். அடா பாவி, அந்த இயேசுவை நான் முட்டாளாக்குவான்னு பார்த்தா அந்த இயேசு என்ன முட்டாளாக்கிட்டாரு.